Hi, hello, welcome to Litfeast channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற poem The Tiger and the Deer by Sri Aurobindo. Sri Aurobindo was born in the year 1872 and died 1950. இவர் வந்து ஒரு மிஸ்லேனியஸ் மேன். இவரோட லைஃப்பில் நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஃபிலாசபர், யோகி, மகரிஷி, புயட், சேஜ்னா தெரியும், செயிண்ட், journalist, social thinker, interpreter of truth, man of letters, spiritual reformer and Indian nationalist. ஸோ இது மாதிரி நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால தான் இவரை மிஸ்லேனியஸ் மேனை நம்ம சொல்கிறோம். இவருடைய ஸ்பிரிச்சுவல் விஷனுடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவாலுவேஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் இன்டு அ டிவைன் லைஃப். ஒரு டிவைன் பாடியில் ஹியூமன் லைஃப்பும் அதோட டிவைனிட்டியும் எப்படி வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து மிங்கிள் ஆகுது, இவாலுவேட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்காரு. இதை டீட்டெயில்டாக இதில் பேசியிருக்காருன்னா அவருடைய ஃபேமஸான புக் லைஃப் டிவைனில் பேசியிருக்காரு. இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் யோகா பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காரு, இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காரு. இவருடைய சாவித்ரி அ லெஜண்ட் அண்ட் அ சிம்பிள், இது வந்து இவருடைய ஃபேமஸான எப்பிக் ஸ்பிரிச்சுவல் போம். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா பிளாங்க் வேர்ஸில் இருக்குது. ஸோ நியர்லி 24,000 லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து அரபிந்தோ வந்து 2 times வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அண்ட் ஃபார் பீஸ்க்காக வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் தென் நியர்லி வந்து 60,000 பீப்புள் வந்து இவருடைய ஃபியூனரலை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபியூனரலில் வந்து இவருடைய டெட் பாடி அந்த ரிச்சுவல் வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், த போம் த டைகர் அண்ட் த டீர். ஸோ இது இவருடைய ரொம்ப ஏர்லியர் டைமில் வந்த ஒரு லிரிக்கல் ஃப்ரீ வேர்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போம் தான். ஸோ இது ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ஒரு ஜென்ட்ரல் ட்ரூத், ஒரு ப்ராஃபஸி, என்ன வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கான்செப்டை தான் வந்து இங்கே பேசியிருக்காரு. ஸோ இதில் அது ரெண்டு க்ரீச்சரை பற்றி பேசியிருக்காரு, த டைகர் அண்ட் த டீர். ஸோ இது ஒன்றுக்கும் செப்பரேட் டிஃப்ரெண்ட்டான மீனிங்ஸ் இருக்குது. ஸோ டைகர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டெத்து, டார்க்னஸ், அரகன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து இன்டைரக்டாக எதை மீன் பண்ணுது அப்படின்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹெல்தி வேல்யூஸ் ஆஃப் த மாடர்ன் சிவிலைசேஷன். மாடர்ன் கல்ச்சர், மாடர்ன் சிவிலைசேஷன்ட்டு எப்படி நம்மளோட ஹெல்தி லைஃப்பை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படின்றத தான் டைகர் மூலமாக சொல்லியிருக்காரு. அண்ட் தென் த டீர், அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா காம் அண்ட் இன்னோசன்ஸ். எப்படி வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் பீப்புள் வந்து இன்னோசென்ட்டாக இல்லாமல் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து லாஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படின்றத வந்து டீர் மூலமாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வாட் எவர் இட் மே பி, எண்ட் ஆஃப் த போம் வந்து ஒரு ஆப்டமிஸ்டிக்காக, ஒரு பாசிட்டிவாக வந்து முடிச்சிருக்காரு. ஸோ நம்ம லைன்ஸ் வந்து பார்க்கலாம். Brilliant, crouching, slouching, what crept through the green heart of the forest. ஸோ இந்த இடத்துல பிகினிங்லேயே எதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டைகரை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அரபிந்தோ. ஸோ டைகரை தான் என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டானது. அதுக்கப்புறம் க்ரௌச்சிங், ஸோ இதனால் எப்படினாலும் பெண்ட் பண்ணி போக முடியும். ஸ்லவுச்சிங்னா என்னது, ஸோ லேசியாக ரொம்ப மெதுவாக வந்து வாக் பண்ணக்கூடியது. வாட் கிரப்ட் த்ரூ த க்ரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட். க்ரீன் ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து செடி கொடிகளாக க்ரீனிஷாக இருக்குது. அதில் எப்படின்னா ரொம்ப மெதுவாக நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ரேவை அட்டாக் பண்ணுறப்ப கிரப்ட், ரொம்ப ஸ்பீடாக குயிக்காக அட்டாக் பண்ணும் இல்லையா. ஸோ அதுதான், அதாவது என்னென்னா ஒரு டைகரோட நேச்சர் இப்படி அப்படின்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. க்ளீமிங் ஐஸ், ஸோ அதோட ஐஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபயர் ஆகிற மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் மைட்டி செஸ்ட், அதோட செஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தென் சாஃப்ட் சவுண்ட்லெஸ் பாஸ். ஸோ பாஸ்னால் நமக்கே தெரியுது அதோட பாதம். ஸோ அதோட பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அது நடக்கிறப்ப எப்படின்னா சவுண்டே வந்து வராது. ஏன் அப்படின்னா சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட எதிரிகள் அதோட ப்ரேவை அட்டாக் பண்ணுறப்ப அது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடும் இல்லையா அதோட ப்ரே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப கிராண்டியராக ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், அது வந்து ஒரு மர்டரர்.
ஸோ மர்டர்னு சொல்கிறாரு. ஸோ டைகர் வந்து என்னது, ஒரு மர்டரர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. The wind slipped through the leaves as if afraid lest its voice and the noise of its steps perturb the pitiless splendor. ஸோ ஈவன் அந்த ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் டைகர் வந்து நடந்து வந்துட்டுருக்கிறப்போ, விண்டுன்னா நமக்கே தெரியும் காற்று, அந்த காற்று வந்து அந்த இலைகளுக்கு இடையில பூந்து போகிற அசைகிறதுக்கு கூட பயப்படுமா. ஏன் அப்படின்னா, ஸோ அந்த காற்று வேகமாக அடித்து இந்த டைகர் வரதை வந்து சப்போஸ் அந்த ப்ரே கண்டுபிடிச்சிட்டா டைகருக்கு கோவம் வந்துடுமா. ஸோ அதை கூட வந்து என்னது அப்படின்னா, காற்று கூட இந்த டைகரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து விண்டை ப்ளோ பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிட்டிலெஸ் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னா ஒரு மர்சியே இல்லாத ஒரு க்ரீச்சர் தான் இந்த டைகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டப் மீன்ஸ் டிஸ்டர்ப். ஸோ அந்த லீவ்ஸ், அந்த காற்று கூட திங்க் பண்ணுமா, இந்த டைகர் எந்த ஒரு விஷயத்துலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா அதுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட்லி டேரிங் டு பிரெத். ஸோ மூச்சு விடுறது கூட வந்து என்னது, அந்த அளவுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குமா, காற்றுக்கு வந்து அந்த அளவுக்கு பயம் இருக்குமா. எது மேலே அப்படின்னா டைகர் மேலே. பட் த கிரேட் பீஸ்ட் மீன்ஸ் இங்கே அந்த டைகரை சொல்கிறாரு. crouched and crept and crouched a last time and noiseless fatal. ஸோ ஒரு புலி என்ன பண்ணும், புலி பதுங்கி தான் பாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஸோ முதல்ல பதுங்குது, பென் பண்ணுது, அப்புறம் ஸ்லோவாக நடக்குது, அப்புறம் ஸ்பீடாக என்ன பண்ணுது, கிரெப்ட், ரொம்ப குயிக்காக அட்லாஸ்ட் அந்த ப்ரேவை போய் பிடிக்கிறப்ப சத்தமே இல்லாமல் போய் என்ன பண்ணுது, ஃபேட்டல் மீன்ஸ் ஹியர் டெத். அவ்வளோதான், அந்த ப்ரே வந்து என்ன ஆகிடும், இறந்து போயிடும். அதுக்கு டெத்து தான், சாவு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறாரு. till suddenly death leaped on the, அதே மாதிரி தான் இங்கே ஒரு உயிரினத்துக்கு நடக்குது. எதுனா, till suddenly death leaped on the beautiful wild deer as it drank, unsuspecting from the great pool in the forest coolness and shadow. ஸோ இங்கே என்ன பண்ணுது, ஸோ சடனாக என்ன பண்ணுது, இந்த புலி வந்து டைகர் வந்து டெத்து, அதை வந்து அந்த க்ரீச்சர் என்னன்னு சொல்கிறாரு, டெத்துனே சொல்கிறாரு. அது வந்து க்ரீச்சர் ஒரு டெத்தை வந்து கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல் வைல்டு டீர், ஒரு காட்டு மான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, அன்சஸ்பெக்டிங். ஸோ அது வந்து எந்த ஒரு சஸ்பெக்டுமே இல்லாமல், எதை பற்றியும் யோசிக்காமல், ரொம்ப இன்னசென்ட்டாக ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒரு பூல்னா என்னது, ஒரு குளத்துல அந்த தண்ணி ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஸோ அங்கே நிறைய அந்த சில்னஸ், அந்த வாட்டரில் நிறைய ஷேடோஸ் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல் ஆஃப் ட்ரீஸாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரு சில்னஸோட அந்த வாட்டரை வந்து தண்ணி வந்து எந்த ஒரு அன்சஸ்பெக்டும் பண்ணாமல் அந்த டீர் குடிச்சிட்ருக்கிறப்போ அதை எந்த ஃபேஸ் பண்ணுது, அதோட டெத்தை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ அந்த டைகர் என்ன பண்ணிடுது, அட்டாக் பண்ணிடுது. அண்ட் இட் ஃபெல் அண்ட் டான். ஸோ அட்டாக் பண்ணி கொன்று கிழிச்சிருது. அண்ட் டைட் ரிமெம்பரிங் இட்ஸ் மே லெஃப்ட் சோல் இன் த டீப் woodland ஃபாரஸ்ட். ஸோ சாகிற அந்த லாஸ்ட் மினிட் அது யாரை நினைக்குது, அதோட சோல்மேட்டை தான் நினைக்குது. ஸோ என்னோடய சோல்மேட்டை விட்டுட்டு, இந்த ஃபாரஸ்ட்டை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியர் வந்து நினைக்குது. டெஸ்ட்ராய்ட் த மைல்ட் ஹார்ம்லெஸ் பியூட்டி பை த ஸ்ட்ராங் க்ரூயல் பியூட்டி இன் நேச்சர். ஸோ டெஸ்ட்ராய்ட் இறந்து போயிடுச்சு, அந்த டீர் இறந்துருச்சு. ஸோ அந்த டீர் எப்பேற்பட்டது, ஒரு மைல்டு ஹார்ம்லெஸ் பியூட்டி, யாரையும் காயப்படுத்தாமல் ரொம்ப அழகான ஒரு க்ரீச்சர், பட் ஸ்ட்ராங் க்ரூயல் பியூட்டி. இந்த இடத்துல டைகர். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப க்ரூயலாக, ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு க்ரீச்சர் மூலமாக கொல்லப்பட்டுருச்சு. இது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் திங் அப்படின்னு சொல்கிறாரு. But a day may yet come when the tiger crouches and leaps no more in the dangerous heart of the forest. ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நாள் வரும். ஸோ அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ டைகர் க்ரௌச்சஸ் அண்ட் லீப்ஸ் நோ மோர் இன் த டேஞ்சரஸ் ஹார்ட். ஸோ இந்த மாதிரி வந்து டேஞ்சரஸான எந்த ஒரு அனிமல்ஸுமே இல்லாத ஒரு காலம் வரதான் போகுது. எந்த ஒரு டேஞ்சரஸுமே அப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஆஸ் அ மேமுத் ஷேக்ஸ் நோ மோர் த பிளெயின்ஸ் ஆஃப் ஏசியா. ஸோ ஒரு காலத்தில் ஏஷியாவில்
ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த மேமுத்துன்றது ஒரு எலஃபண்ட் ஒரு வகையான விலங்கு. எலஃபண்ட்டை விடவே பெருசாக இருக்கும். எலஃபண்ட் மாதிரியான ஒரு வெரி ஜைஜான்டிக் அனிமல். அது வந்து அந்த ஃபாரஸ்ட்டையே வந்து என்ன பண்ணால் ரொம்ப த்ரெட்டனிங்காக ரொம்ப வந்து பயப்படுத்திட்டு ஒரு ஃபெரோஷியஸான ஒரு அனிமலாக இருந்தது. லைக் டைனோஸ்ட்ரஸ் மாதிரி. இப்போ அந்த அனிமல்ஸ்லாம் இல்லாமலே போயிடுச்சு. ஸோ அது மாதிரி தான் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் இந்த டைகர் அப்படின்றது ஒரு டேஞ்சரஸ் அனிமல் போகக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் தென் ஷால் த பியூட்டிஃபுல் வைல்ட் டீர் ட்ரங்க் ஃப்ரம் த கூல்னஸ் ஆஃப் த கிரேட் பூல்ஸ் இன் த லீவ்ஸ் ஷேடோ. ஸோ அப்படி இல்லாமல் போகிறப்ப என்ன ஆகும்? ஸோ இந்த ரொம்ப மைல்டாக ஹார்ம்லெஸ் பியூட்டியாக இருக்க இந்த பியூட்டிஃபுல் வைல்ட் ட்ரீ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 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 ஃபாரஸ்டில் இருக்க இந்த சில்னஸ் ஆஃப் த வாட்டர், இந்த பூல், இதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? என்ஜாய் பண்ணிட்டு குடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. த மைட்டி பெரிஷ் இன் தியர் மைட், த ஸ்லைன் சர்வைவ் த ஸ்லேயர். இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த ஒரு விஷயமும் அனிமல் எல்லாமே என்ன ஆயிரும்? பெரிஷ் டெஸ்ட்ராய்டு. அந்த ஸ்ட்ராங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினாலேயே அது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் த ஸ்லைன் சர்வைவ் த ஸ்லேயர். ஸோ எதெல்லாம் டாமினேட் பண்ணப்பட்டுச்சோ, எதெல்லாம் அமைதியாக பொறுமையாக அடங்கி போச்சோ, அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிடும்? சர்வை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ட்ராங்காக இருந்த மைட்டி பெரிஷை விடவே ஸோ ஸ்லைனாக இருந்ததெல்லாம் சர்வை பண்ணும். மைட்டி பெரிஷாக இருந்ததெல்லாம் என்ன ஆகிடும்? எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும் ஃப்யூச்சரில். ஸோ ஸ்லேயர் அதாவது என்ன அப்படின்னா, அடக்கி வச்சவன் ஒரு நாள் இல்லாமல் போயிடுவான், ஆனால் அடங்கி இருந்தவன் கண்டிப்பாக சர்வைவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த போயம் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இதை தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைகரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீர் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் டைகர் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப கொடூரமாக பிட்டிலஸ் ஒரு க்ரீச்சராக இருக்குது. ஸோ இதுங்க ரெண்டு எப்படி வந்து இவங்களோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக போகிறதும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மூலமாக தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்டை தான் இந்த டைகர் அண்ட் தி டீரில் வந்து இந்த ஆத்தர் அரபிந்தோ வந்து பேசியிருக்காரு. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர். சின்னவங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் பெரியவன் சின்னவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த போயம் வந்து முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.